Hello guys, welcome to Padviksha. So last videosல பார்த்தீங்கன்னா meaning of accounting and definitions of accounting னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் ஹவு டஸ் த அக்கௌண்டிங் ஒர்க்ஸ், என்ன ப்ராசஸில் அக்கௌண்டிங் பண்ணுறாங்க. ப்ராசஸ்னால் எப்போவுமே சிஸ்டமேட்டிக் வேல இருக்கணும். த ப்ராசஸ் எவ்ரி டைம் விச் கம்ஸ் வித் த சிஸ்டமேட்டிக் வே வேர் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து எண்டிங் ஆஃப் த ப்ராசஸ் வரைக்கும் அதில் என்ன ஒரு மாற்றம் நடந்தாலும் அக்கௌண்டிங் ஃப்ளாப்ஸ் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து எண்டிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம கற்று வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் த மெயின் பேசிக் கான்செப்ட், தட் இஸ் அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் தான் த்ரூ அவுட் த சாப்டர்ஸ், த்ரூ அவுட் த 12th ஸ்டாண்டர்ட் உங்களோட பிகாம் ஆர் எல்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு த பிகாம், எம்பிஏ, எம்காம், என்ன ஹையர் ஸ்டடீஸ் யூ ஆர் கோயிங் டு டேக் வித் த காமர்ஸ்னாலும் இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தட் இஸ் டோட்டலி helpful for exam point of view and even for the accountancy students. So basic accounting cycle அப்படின் பார்த்தீங்கன்னா it starts with the நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அக்கௌண்டிங்னா ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டு கோயிங் டு த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு நடுவில் வி ஹாவ் ஃபியூ ஸ்டெப்ஸ் அண்ட் அந்த ஸ்டெப்ஸ் தான் அக்கௌண்டிங் சைக்கிளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமேட்டிக் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் த ஆரோ மார்க்ஸ் கோஸ் திஸ் வே அண்ட் த ஆரோ மார்க் கம்ஸ் டு திஸ் வே அண்ட் இப்படி போகுது. ஸோ இப்போ இதுக்கான மீனிங் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹவு இட்ஸ் கோயிங் டு பி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள்னால் என்னென்னா ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ்லேருந்து preparing final accounts வரைக்கும். So I will give you what are all the meaning for this, and before going into the deep concept நம்ம இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ the first step in every business, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லா பிஸ்னஸ்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த புக் நேம்னா அந்த புக் ஆஃப் அக்கௌண்ட் தான் ஜேர்னலைசிங். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். த தேர்ட் ஸ்டெப் உட் பி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ராம் பாட் கூட்ஸ் ஃப்ரம் த கம்பெனி, ராம் பாட் கூட்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸை விட ராம் பாட் ஃபர்னிச்சர் ஃப்ரம் த கம்பெனி அப்படின்னா இங்கே சேல்ஸ் நடந்திருக்கு, பர்ச்சேசஸும் நடந்திருக்கு. அப்போது சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே தானே அந்த ப்ராசஸ் வரும். சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே தான் நம்ம under the sales account we would be showing Ram bought. ஸோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு எழுதும். அண்ட் நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ். ஸோ கம்பெனியில் சேல்ஸும் நடந்திருக்கும், பர்ச்சேசஸும் நடந்திருக்கும். ஸோ ஒரே டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டு எஃபெக்ட்டுங்கிறது தான் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இட் வில் பி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒரு அக்கௌண்ட் கீழே போடுறது தான் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஸோ போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் would be third step, and this step is also called as ledger. ஸோ இந்த ஸ்டெப்பை லெட்ஜர்னு சொல்லுவாங்க, போஸ்டிங் இன் லெட்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கணக்கு புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அந்த லெட்ஜர் புக்கில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் would be ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸில் தான் தெரிய வரும் பணம் உள்ளே எவ்வளோ வந்திருக்கு, பணம் வெளியே எவ்வளோ போகுது அப்படிங்கிற டெபிட் அண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் கற்றுப்போம். ஸோ திஸ் would be the fourth step. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். சிக்ஸ்த் ஸ்டெப் அண்ட் செவன்த் ஸ்டெப். இந்த எல்லா ஸ்டெப்பும் ஃபிஃப்த்து, சிக்ஸ்த், செவன்த், இந்த மூணு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா இட் கோஸ் அரவுண்ட் லைக் திஸ். இந்த மூணு ஸ்டெப்புமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கம்பெனியில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சேல்ஸு கீழே இவ்வளோ, கிரெடிட் கீழே இவ்வளோ, கேஷு கீழே இவ்வளோ, பேங்க் கீழே இவ்வளோன்னு எல்லாத்தையும் போட்டுட்டோம். உள்ளே வந்தது வெளியே போனதெல்லாம் போட்டுட்டோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, இண்டஸ்ட்ரியில் நடக்கிற டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு, ரெவென்யூ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, பர்ச்சேசஸ் எவ்வளோ ஆகிருக்கு. ஸோ சேல்ஸ் பண்ணதுனால ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு, பர்ச்சேசஸ் பண்ணதுனால பணம் எவ்வளோ போயிருக்குன்றது பார்க்கறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சிக்ஸ்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டாக லாஸான்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ கம்பெனியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது கம்பெனிக்கு எதனால லாபம் எதனால லாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. அண்ட் த செவன்த் ஸ்டெப் would be the most important step where அசட்ஸ் எவ்வளோ லைபிலிட்டிஸ் எவ்வளோன்னு இந்த ஸ்டெப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட்ஸ் எவ்வளோ liabilities எவ்வளோன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ வேர் அசட்ஸ் ஈக்குவல் டு liabilities தான் பேலன்ஸ் ஷீட். கம்பெனியில் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளோ, கம்பெனியில் இருக்கிற கடன்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்டெப்பு. அகெயின் இந்த ஸ்டெப் முடிஞ்சிட்டு கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் எல்லா அக்கௌண்ட்டிங்கை நம்ம போடுற ஒரு அக்கௌண்ட்லேயும் we will be having few money left. கண்டிப்பாக வந்து இப்போது கேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் செலவாயிருக்காது. கண்டிப்பாக ஒரு பணம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பேலன்ஸையும் தான் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வந்த பேலன்ஸை தான் நம்ம ஓப்பனிங் என்ட்ரியாக போடுவோம். இந்த ஓப்பனிங் என்ட்ரி அகெயின் திஸ் கோஸ் டு ஜேர்னலைசிங் இன் த நெக்ஸ்ட் இயர். இப்போது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா 2019 நடந்திருக்குன்னா இந்த இடத்துல வரும்போது திஸ் கோஸ் டு 2020க்கு போயிடும். 2019 ஏப்ரல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் ஆரம்பிச்சுட்டு மார்ச்சில் முடிச்சுட்டு திரும்ப ஏப்ரல் ஆரம்பிக்கும்போது 2020 மார்ச்சில் முடிச்சுட்டு 2020 ஏப்ரலில் ஆரம்பிக்கும்போது என்னென்ன லெஃப்டான பேலன்சஸ் எல்லாமே ஓப்பனிங் என்ட்ரி ஆஃப் த செகண்ட் இயர். செகண்ட் இயருக்கு வர டிரான்சாக்ஷனும் அகெயின் ஜேர்னலில் போடுவோம். நம்மளுக்கு மீதி இருக்கிற பணத்தையும் ஜேர்னலில் போட்டு அப்படியே அகெயின் அந்த ப்ராசஸ் வில் கண்டினியூ. ஸோ அந்த ப்ராசஸ் மொத்தம் கண்டினியூ. I'll erase it. So 1 minute. Yeah. ஸோ அந்த ப்ராசஸ் அகெயின் அப்படியே கண்டினியூ ஆகும். which comes like this. இந்த சைக்கிள் எப்போவுமே முடியாது. இப்படி போனாலும் இந்த சைக்கிள் இப்படி போயிட்டு அகெயின் இட் கம்ஸ் டு லிஸ். ஸோ சைக்கிள் எப்போவுமே இட் கோஸ் ஆன் லைக் திஸ். அதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். ஒரு பிஸ்னஸ்னாலே டிரான்சாக்ஷன்ஸ் டே டு டே லைஃப்பில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் பிஸ்னஸ். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஹவு த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பீன் ரெக்கார்டட் ஃபார் அ இயர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டீப்பாக ஹவு த அக்கௌண்டிங் சைக்கிள் இஸ் அண்ட் ஒரு சைக்கிளில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் வி வில் பி டூயிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க. Accounting cycle is the sequence of steps involved in the accounting process. Accounting cycle starts with the identification and recording of financial transactions of an organization and ends with the presentation of financial accounts for the accounting year. The cycle continues for the next accounting year with the opening balances of the assets and liabilities, which are the closing balances of the preceding year. The steps involved are okay. So என்ன சொல்ல வராங்கன்னா அக்கௌண்டிங் சைக்கிளில் வந்து we have few steps and அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள் ஸ்டார்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் தட் கோஸ் வித் த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. த சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர். ஸோ இப்போ என்னென்னா ஒரு 1 இயரோட அக்கௌண்டிங் இயர். ஸோ அக்கௌண்டிங் இயர்னால் என்ன அதெல்லாம் நம்ம we will discuss in next topics. பட்
ஸோ 1 year of accounting finish ஆன அப்புறம் the cycle continue ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும்னா லாஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 2019 to 2020 முடிஞ்ச அந்த இயரில் லெஃப்டான பேலன்சஸ் எல்லாமே அடுத்த இயருக்கு கண்டினியூ ஆகும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த இயருக்கு கண்டினியூ ஆகும்போது what will the process of that calls that the next accounting year with the opening balances of assets and liabilities which are the closing balances of the preceding year. So last year oda closing balances தான் வந்து next year oda opening balances. So இதுக்கான ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா identifying the transactions and journalizing. The first step in the accounting process is identifying the financial transactions of business. All the monetary transactions are recorded in the books of original entry called journals. Recording the transactions in the journal is called journalizing. Entries are made in the journals on the basis of source of documents in the chronological order, that is the order of occurrence of the transactions. So இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் த ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஏபிசி லிமிடெட் கம்பெனியில் அக்கௌண்டிங் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க இயர் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பில்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் புட் தட் பில்ஸ் டு தி journal and ledger. So where the original entry, the original நடந்த ஒரு என்ட்ரிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் ஜேர்னலைசிங். Entries are made in the journals on the basis of source of documents. Source documentsனால் என்னென்னா ஒரிஜினலாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை தான் சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினலான இருக்கிற டாக்குமெண்ட்ஸை சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. தட் இஸ் ரெக்கார்டட் இன் chronological order. chronological orderனா டேட் ஆஃப் அக்கரன்ஸ், ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ்லேருந்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1 அக்கரான டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஏப்ரல் 30 அக்கரான டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது ஏப்ரல் 1, 2, 3, 4ன்ற அந்த டேட் ஆஃப் அக்கரன்ஸ்லேருந்து அதை ஆர்டர் பண்ணிட்டு வரணும். நாட் இன் த டிஃப்ரென்ஷியல் ஆர்டர்ஸ், தட் இஸ் செகண்ட் டேட் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு தேர்ட் டேட் செகண்ட் போட்டு, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் 1 to 30th வரைக்கும் கரெக்டான அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஆர்டர் வைஸில் பண்ணுறது தான் chronological order, and that is the first step in identification and transactions, identifying the transactions and journalizing. Let's move to the next step, that is posting and balancing. Transferring the entries from the journal to the ledger is called posting. In the ledger, entries are made in each account after classifying them under common heads. Finding the difference, so I'll go to the next page. Between the total of the debit column and the credit column of the ledger accounts is called balancing. So இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து இதில் போட்டுட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம், ஜேர்னலைசிங்கில் போஸ்ட் பண்ணிட்டோம், இட்ஸ் ஃபினிஷ்டு. The second step பார்த்தீங்கன்னா posting in ledgers. So posting in ledger is the most important step, where நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரிஜினல் என்ட்ரீஸில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கலந்து, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கலந்துருக்கும். அதெல்லாம் நம்ம செப்பரேட் ஹெட்ஸில் போடுறது தான் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். வேறு இப்போ எனக்கு சேல்ஸ்லேயே நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதுலேயே டிஸ்கவுண்ட் இருந்திருக்கும். ஸோ தனியாக சேல்ஸ் அக்கௌண்டன்ட் சேல்ஸ் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோ, கேஷ் எவ்வளோ வந்துச்சு, செக் எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோ, நான் தனித்தனியாக ஒரு நேமில் போடுறது தான், அதுக்கு பேர் தான் போஸ்டிங். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிச்சி கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அண்டர் காமன் ஹெட்ஸில் நான் போடுறேன், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறேன், பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன்னா அதுதான் வந்து இந்த லெட்ஜர். ஸோ இந்த லெட்ஜர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா we will be going into preparing the trial balance ப்ரிப்பேர் பண்ணுவோம். the list of ledger balances நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லிஸ்ட்டையும், namely trial balance is prepared as the next step. On the basis of ledger balances the financial statements are prepared. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் போடும்போது டெபிட் காலம் தனியாக இருக்கும், கிரெடிட் காலம்
எல்லாம் சேர்ந்து ஒரே காமனாக இருக்கும். இட்ஸ் அ காமன் திங் இன் போஸ்டிங் இன் லெட்ஜர். பட் ட்ரையல் பேலன்ஸில் எப்படி இருக்கும்னா, ட்ரையல் பேலன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் பேலன்ஸ் கீழே வருதுன்னா, ஸோ டெபிட் தனியாக கிரெடிட் தனியாக காட்டுவோம். அப்படி காட்டும்போது என்ன ஆகும்னா, டெபிட் பேலன்ஸஸ் எவ்வளோன்னு தெரிய வரும், கிரெடிட் பேலன்ஸஸ் எவ்வளோன்னு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற சுச்சுவேஷனில் we will be getting a clear balances on how much the credit is, how much the debit and credit is. So இந்த ஸ்டெப் முடிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு we will be ready to prepare the financial statements. So let's go to the financial statement step. Preparation of trading accounts. Financial statements first step வந்து preparing trading account. The next step in the is the preparation of trading account for a particular accounting period. All the direct revenues and direct expenses are transferred to trading account. The balance in the trading account is gross profit or gross sales. So okay, ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது எதனாலனா, அந்த கம்பெனியில் நடந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால, இப்போது கம்பெனி நடத்துகிறோம், அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்தது, அந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு கூட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு, அந்த ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் சேல் பண்ணுறதுல எவ்வளோ ரெவன்யூஸ் கிடச்சிது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் இல்லைனா லாஸை நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் கிடைக்கிற இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, P&L அக்கௌண்ட். ஸோ இந்த P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் எதுக்கு பண்ணுறோன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஹவு மச் த ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ், ஸோ லாஸ் சஃபர் ஆகிருக்கா ப்ராஃபிட் கிடச்சிருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் we will be getting to know that either we are getting net profit or net loss. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணணும்னா, ஆல் இன்டைரக்ட் ரெவென்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து அலாங் வித் த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் விச் வி ஃபவுண்ட் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இதை நம்ம இதில் போட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிப்போம். ஸோ வாட் ஆர் ஆல் த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் லாஸஸ், இன்டைரக்ட் ரெவென்யூஸ், அதெல்லாம் என்னன்னு நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். we are just getting to know that what is profit and loss account and what are the steps in accounting cycle. So after preparing this profit and loss account, the next step would be the preparation of balance sheet. This step is the maximum final step of the accounting cycle. So in the step la enna பண்ணுவோம்னா, நம்ம what are all the liabilities, what are all the assets we have ன்னு நம்ம பார்ப்போம். இந்த liabilities, இந்த assets என்னென்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் போட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஜேர்னல் பண்ணி லெட்ஜரில் ஒன்றா அக்கௌண்ட்ஸ் அசெட்ஸ் அக்கௌண்ட்லாம் போட்டிருப்போம், லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்லாம் ஒன்றா போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் கீழே எல்லாமே அசெட்ஸ் கீழே எல்லாமே நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா we will be getting the final step of balance sheet. ஸோ இது பர்டிகுலர் டேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்மலி வந்து லாஸ்ட் டே ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட்னா 31st March or 31st December. ஸோ லாஸ்ட் டேட்னா இதுதான். ஸோ the closing balances of any accounting year are taken as the opening balances of the next accounting year. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ளோசிங் பேலன்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிறத நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸஸாக வச்சு நெக்ஸ்ட் இயரோட ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து ஜேர்னல் போடுவோம்.
ஸோ இப்படி தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போட்டு முடிச்சிட்டக்கப்புறம் இந்த இயரோட அக்கௌண்டிங்கே ஃபினிஷ் ஆகும். இந்த இயரோட அக்கௌண்டிங்கே இதோட ஃபினிஷ் ஆகிட்டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் வுட் பி தி டெசிஷன் மேக்கிங் ஸ்டெப். எய்தர் இஃப் வி கெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதில் வச்சு டெசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. இந்த டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு தான் லாஸ் இருக்கா ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு we will be moving to the next situation of the process of company. Either we need to continue the account company or either we need to sell the assets. few assets sale பண்ணலாமா இல்லை என்ன, அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை எடுத்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த அக்கௌண்டிங் சைக்கிளோட கான்செப்ட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா நான் இந்த டாபிக்ஸ்க்கான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே தான் வரேன். ஸோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஐ வில் பி கிளியரிங் யோர் டவுட்ஸ். அண்ட் அக்கௌண்டிங் சைக்கிள் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த டாப்பிக்கை ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. இட்ஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட் டு ஸ்டடி திஸ் டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்ன இருக்கும், ஸோ அடுத்த டாபிக் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். until then, bye.